ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து வருகிறார்கள். தரிசனம் ஆபிரகாமுக்குரியது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவனை அழைக்கிறார், ஒரு கனமான ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1 வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் சொல்லுகிற தேசத்திற்கு போ என்றார். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி 100% செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, கூட லோத்தையும் கூட்டிக்கிட்டு வர்றாரு. உன் இனத்தையும் விட்டுட்டு வான்னு தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் லோத்தையும் என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு வர்றார். லோத்தும் ஆபிரகாமுமாக வருகிறார்கள். ஆனால் தரிசனம் ஆபிரகாமுடையது, தரிசனம் லோத்தினுடையது அல்ல, தரிசனம் ஆபிரகாமுடையது. ஆனால் லோத்து வேறு யாரும் இல்லை. சொல்லப்போனால் ஆபிரகாம் லோத்துக்கு சித்தப்பா, அவ்வளோதான். தன்னுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. ஸோ சொந்தக்காரர் தான் அவர். கூட்டிகிட்டு வராரு, 2 பேரும் தான் வராங்க. ஆனால் இந்த தரிசனம் இல்லாத ஆளை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் கூட வர முடியும். அதற்கு பிறகு அவர்களால் வர முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் முடியாது, அவ்வளோதான். தரிசனம் இல்லைன்னா அதான் பிரச்சனை. நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, தரிசனம் இல்லாத ஆட்களை கூட வச்சுக்க விரும்புவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தரிசனம் வேறு, எனக்கு உதவி செய்கிறவர்கள் வேறு. நம்ம பல நேரத்தில் இப்படி தான் மாட்டிக்கிறோம் போயிட்டு. இந்த கூட இருக்கிற ஆட்களுக்கு தரிசனம் இருக்காது, ஆனால் அவர்கள் கூட வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடுகள்னு ஒரு இடத்துல இருக்கோம். ஏண்டா கொண்டு நம்மளே கடைசியாக இப்போ ஆபிரகாம் சொன்ன மாதிரி சொல்லுவோம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம். நீ எந்த பக்கம் போறியோ நான் ஆப்போசிட்டாக போகிறேன்னு அர்த்தம். உன் சைடே தலை வச்சு படுக்கலை சாமி, அதோட அர்த்தம் அதுதான். உன் சைடே நான் என்ன செய்யலை, தலை வச்சு கூட படுக்கலை. நீ எந்த பக்கம் போகிற சொல்லு, நான் ஆப்போசிட்டில் போகிறேன். பல நேரங்களிலே இதுதான் ஊழியத்தில் நடக்கிறது. பல நேரங்களிலே தேவ சித்தம் இல்லாத ஆட்களை நாம் கூட வச்சுப்போம். கூட வச்சுக்கிட்டு ஆனால் நம்ம நினைப்போம், இவர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார், அவர் இருந்தால். ஆனால் ஒரு இடத்தில் அது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகி கொண்டு போய் முடியும். கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் தான் உன்னை கூட்டே வர சொல்லியே நீ ஏன் கூட்டு வந்தேன்னு கேட்பார். நான் தான் இனத்தானை கூட்டிகிட்டே வர சொல்லியே யாரை கேட்டு கூட்டிகிட்டு வந்த? உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் இவ்வளோ சொன்னனே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறவனே, சொன்ன ஆண்டவர் லோத்தையும் கூட்டுவான்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன ஆக போகுது? அவர் சொல்லலையே. பல நேரங்களில் இதான் நடக்குது. ஸோ ஆண்டவருடைய ஊழியத்தை, ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது அந்த தரிசனத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இந்த தரிசனம் இல்லாத ஆட்களும் கூட வருவார்கள். ஒரு இடத்துல கர்த்தர் அவர்களை உங்களை விட்டு பிரிப்பார். இன்னைக்கு ஊழியங்கள் 2 வகையிலே ஊழியங்கள் செய்யப்படுகிறது. ஒன்று அழைப்பின் நிமித்தம் செய்யப்படுகிறது. நாங்கள் அப்போ சொல்லுவோம், நாங்கள் யங்ஸ்டர்ஸாக, அதாவது விசுவாசியாக உட்காந்துருக்கிற காலத்தில் சொல்லுவோம், பாஸ்டர். அப்போல்லாம் பாஸ்டர் காலிங் தானே, ரொம்ப அதிகமாக சபைக்கு தானே காலிங் வரும். 2 வகையான காலிங் சொல்லுவோம். ஒன்று போதகர் அழைப்பு, போதகராக சர்ச்சுக்கு அழைக்கிறார் ஆண்டவர். இன்னொன்று போதகரின் அழைப்பு. 2 வித்தியாசம் இல்லையா? ஒன்று போதக அழைப்பு, கர்த்தர் கூப்பிடுறார். இன்னொன்று பாஸ்டரே கூப்பிடுவார், வாங்க தம்பி ஊழியத்துக்கு, நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போதகரின் அழைப்பு. அவர் கூப்பிட்டாருன்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும், ஊழியத்துக்கு வந்துடும். என்னங்க மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க, பாஸ்டர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி 2 அழைப்பு இருக்குது. போதக அழைப்பு, போதகரின் அழைப்பு அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 2 ஊழியம் இன்றைக்கி அதே மாதிரி தான். ஊழியங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று கர்த்தர் சொல்லி உண்மையாய் நடத்துகிற ஊழியம் இருக்கு. அவர் அழைப்பார், அவர் தரிசனம் கொடுப்பார், அவர் நடத்துவார், எல்லாம் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இது ஒரு ஊழியத்திலிருந்து உருவாகிற உடஞ்சி வர்ற இன்னொரு ஊழியம். இதுதான் இப்போ ஜாஸ்தி. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அழைக்கிறார் என்றால் அதிலிருந்து 10 ஊழியக்காரன் உடஞ்சி போகிறான். ஒன்று கர்த்தர் அழைத்தது, மிச்சம் 9 அதுவாக உருவானது. இது இன்றைக்கி நிறைய நடக்குது. ஒரு பீரியடில் நீங்கள் ஊழியத்துக்கு வரணுன்னா ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கணும். அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 5 to 10 வருஷம் படிக்கணும்.
அப்புறம் ஊழியத்துக்கு வந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்தில் அந்த பாஸ்டருடைய செருப்பு வரைக்கும் தொடச்சி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பாஸ்டருடைய செருப்பு தொடச்சி கொடுப்பாங்க, துணி துவச்சி போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஜப வீட்டில் அத்தனை வேலையும் அவங்க தான் செய்வாங்க. இவ்வளவு அங்கே டிசிப்ளின், சீஷத்துவம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, டிசைபிள்ஷிப் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நாள் ஊழியத்துக்கு அவர்கள் புறப்படுவார்கள். ஊழியக்காரர் அவரை ஆசீர்வச்சு என்ன செய்வார், அனுப்புவார். இப்போ அப்படி இல்லை. நான் சொல்கிறது எதுவுமே இப்போ இல்லை, அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஊழியம் வந்து வித்தியாசம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பெரும்பான்மையான ஊழியங்கள் ஒன்று விஷன் இல்லாமல் ஆரம்பிக்கப்படுகிறது, அல்லது இந்த மாதிரி பிரிவினைகள் ஆரம்பிக்கப்படுது. இங்கேயும் அப்படி தான் 2 மினிஸ்ட்ரி. ஒன்று ஆபிரகாம் விஷனோட உள்ள மினிஸ்ட்ரி, கர்த்தர் சொல்லி ஆரம்பிக்கிறது. இன்னொன்று எனக்கும் உனக்கும் வாக்குவாதம், எனக்கும் உனக்கும் பிரச்சனை, இடம் பத்தலை, அந்த மாதிரி அவங்களுக்கு அங்கே பிரச்சனை, இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில் அவர் தனியாக மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். யார்? லோத்து ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆபிரகாம் ரொம்ப ஞானவான். இப்போ இருக்க நிறைய பாஸ்டருக்கு அது தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். போகிறேன்னு சொன்ன உடனே அமுச்சு விட்டுருணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னும் போது சில நேரத்தில் என்ன செய்யும், அது பிச்சுக்கிட்டு போகும். ஆபிரகாம் ரொம்ப ஞானம். தம்பி என்னப்பா பிரச்சனை? இல்லை சண்டை வருது. எதுக்குப்பா உனக்கு எனக்கு சண்டை? நீ எந்த பக்கம் போகிற, ரைட்டா லெஃப்டா? ஏன் நீ ரைட்டில் போனால் நான் லெஃப்ட்டில் போகிறேன், நீ லெஃப்ட்டில் போனால் நான் ரைட்டில் போகிறேன், நீ எந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி அமுச்சு விட்டான் பாருங்க. அதான் அமுச்சாச்சு. ஆனால் இந்த 2 ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒன்று தரிசனத்தின் பேரில் ஆரம்பிக்கப்படுகிறது, ஒன்று சூழ்நிலை நிமித்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. அது என்ன சூழ்நிலையோ, என்ன பிரச்சனையோ, என்ன போராட்டமோ, என்ன பிரிவினையோ, ஏதோ ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இது தரிசனம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது என்ன இல்லை? தரிசனம் அல்ல. ஆபிரகாமுக்கு வந்தது தான் தரிசனம். கர்த்தர் சொல்லி அழைத்தது. லோத்தை கர்த்தர் என்ன செய்யல, அழைக்கல. லோத்தா மினிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறார். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது, நான் இதுக்கப்புறம் நான் தனியாக போகிறேன். ஓகே ரைட் ஃபைன், போயாச்சு. இந்த 2 மினிஸ்ட்ரிக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன? இன்னைக்கு எது உண்மையான மினிஸ்ட்ரி, எது தரிசனத்தில் வந்தது, எது இந்த மாதிரி ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே என்ன செய்ய மாட்டேங்குது. விசுவாசிக்க கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த தரிசனத்தில் வந்த ஊழியக்காரர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்க்கறதுக்கு, இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்துப் பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்கக் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்குப் போம் வழிமட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. லோத்து தெரிந்து கொண்டது எதை பார்த்து அப்படின்னா, விசுவாசத்தின் அடிப்படை கிடையாது. ஆபிரகாமுடைய ஊழியம் எதன் அடிப்படை? விசுவாசத்தின் அடிப்படை. கர்த்தர் சொல்றாரு, நீ போ. அவன் எதையும் பார்க்கல, ஒன்னையும் பார்க்கல. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. தேசத்துக்கு போகிற வழியில் தான் பிரச்சனை. இப்போ லோத்துவை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, நீ போப்பா. இப்போ லோத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நான் எந்த பக்கம் போகணும்னு கேட்டு போனவன் இல்லை. இவன் ஏற்கனவே மந்தையை வச்சிருக்கிறவன். இவனுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, பயங்கரமான வெல்த் இருக்குது. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு, மந்தைக்கு ஏற்ற மாதிரி இடம் தேடுறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இடத்துல மந்தை வர்றது வேற, மந்தைக்கு ஏற்ற மாதிரி இடம் தேடுறது வேற. இப்போ லோத்துவோடைய பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. லோத்து பார்க்குறாரு, எங்கிட்ட ஒரு மந்தை இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தண்ணி உள்ள இடம், செழிப்பான தேசம். இதுக்கும் விஷன் உள்ள தரிசனத்துக்கும், தரிசனம் உள்ளதான ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம்? கண்டு விசுவாசிக்கிறதுக்கும் காணாமல் விசுவாசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு ஊழியம் கண்டு விசுவாசித்து ஆரம்பிக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசத்தில் ஆரம்பிக்கணும். இப்போ இவர் பார்க்குறாரு, ஓ ஓகே, எல்லாம் ஓகே ஃபைன், சூப்பர், நல்லா இருக்குது. சரி, இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 14வது வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். இப்போ இதே விஷயத்தை கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொன்னதை கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. நீ கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் இப்படி போறிய, நீ இப்படி போப்பான்னு ஆபிரகாம் லோத்துக்கிட்ட சொன்னாரா? இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த பக்கம் வேணா பாரு ஆபிரகாம் அப்படிங்கிறார். லோத்து பார்க்கும் பொழுது யோர்தான் தெரிந்தது, செழிப்பான பூமி தெரிந்தது, நீர்வளம் தெரிந்தது, எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆபிரகாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சு? தொடர்ந்து வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தேன். அப்பொழுது 18வது வசனம்.
அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். தேசம் எப்படி இருக்குன்னு ஆபிரகாம் பார்க்கவே இல்லை. எப்படி இருக்குன்றது முக்கியமே கிடையாது. கர்த்தர் எங்க போக சொன்னாருங்கிறது தான் எனக்கு முக்கியம். அதுதான் தரிசனம், அதான் விஷன். இப்ப ஆபிரகாம் நோக்கி பார்க்கிறாரு. நோக்கி பார்க்கிற தேசம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன், நோக்கி பார். நோக்கி பார்த்தா ஒன்றும் தெரியல. சமபூமி ஒன்று தெரியுது. அங்க போய் கூடாரம் போட்டாச்சு, பிளாட்டா இருக்கு ஏரியா, போட்ட கூடாரம் போட்டாச்சு. ஆனா உள்ளே போனா தேசம் எப்படி இருந்தது தெரியுமா? வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப தேசம் எப்படிப்பட்டதா இருக்குது? பாலும் தேனும் ஓடும். ஆனா கண்ணுல பார்த்தா தெரியாது, உள்ள போனா மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு பார்த்தாதான் போவேங்கிற ஒரு குரூப் இருக்கு. எது ஒண்ணுமே கண்டு விசுவாசிக்கிற குரூப்பு, எது ஒண்ணுமே ஆராய்ந்து பார்க்கணுங்கிற குரூப்பு. யோசித்து பாருங்க, தேசத்தை வேவு பார்க்க போய் விசாரிக்க போய் 10 பேர் கெட்டு போனான். விசுவாசத்தில் போன 2 பேர் தான் பிழைச்சிக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் கர்த்தர் சொல்ல வேண்டியதுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை நீங்க விசுவாசிச்சு தான் நடக்க முடியும், தரிசிச்சு நடக்க முடியாது. விசுவாசத்துல வரணும். ஒரு இடத்துக்கு கர்த்தர் ஒரு சபையை ஆரம்பிக்க போக சொல்றாருன்னா நீங்க போன உடனே அங்க இருக்கிறவங்க வாங்க வாங்க திறந்த வாசல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, போகிற இடத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் திறந்து வைத்திருப்பார். எல்லாம் சுமூகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சூழ்நிலை சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, எதிராகத்தான் இருக்கும். ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. போய் தரிசனத்தை சொன்னா அடிச்சு குழியில போட்டான். ஏன்னா விஷன் தானப்பா சொன்னேன், அந்த விஷன் எங்களை பாதிக்குது, தூக்கி குழியில போட்டான். ஆனா ஒண்ணு, விஷனை சொன்னாலும் சொல்லா விட்டாலும் சரி, கர்த்தர் சொன்ன தரிசனம் நிறைவேறாமல் போகவே போகாது. அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் நடத்துகிற பாதை அதான். எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது சுமூகமா இருக்கு. சிலர் சொல்லுவாங்க எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. பல நேரங்களில நாம் நினைச்சுக்கிறோம் எல்லாமே ஓகே வந்தா கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற பாதை வனாந்தரமாகவும் இருக்கும். சில நேரம் கர்த்தர் கொண்டு போகிறது பாபிலோனாய் கூட இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் கொண்டு போகிறது எகிப்தாய் கூட இருக்கும். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் சொன்ன தரிசனம் 100% நிறைவேறும். அவர் பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. இவனுக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, லோத்துக்கு. முடிவு வேற. ஆபிரகாமுக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல, தரிசிச்சு நடந்தான், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து இதன் அடிப்படையில் இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாருல்ல, ரொம்ப அழகா இருக்கும், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:5 வாசிங்க பாப்போம். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். இப்ப வானந்தை அண்ணாந்து பாக்குறாரு. அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? என்ன முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இதுல என்ன விசுவாசம் இருக்கு? இதுல என்ன விசுவாசம் இருக்கு? நிமிந்து பார்த்தா நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா? அப்புறம் கண்டு தானே பார்க்குறாரு. அப்புறம் விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்பப்படுதல் மேல் உறுதியும், அப்படிதானே இருக்கு. ஆனா ஆபிரகாம் பார்க்கும்போது நட்சத்திரமே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நட்சத்திரமே இல்லை, அது பகல். 12வது வசனம் வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்ப? பகல்ல நடந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, 3 வயது கிடாரி சொல்றாரு பாருங்க, 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டுக்கடா, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, புறா குஞ்சு, எல்லாத்தையும் எங்கிட்ட வா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. எல்லாத்தையும் வெட்டுறாரு, துண்டு துண்டா வெட்டி பலிபீடத்து மேல வச்சு. இவ்வளவும் எப்ப நடந்திருக்க? பார்க்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி. வானத்தை அனந்த பாத்துறது அதுக்கும் முன்னாடி, பட்ட பகல். இப்ப கர்த்தர் சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார். நிமிந்து பார்த்தா என்ன தெரிஞ்சிச்சு ஆபிரகாம்? நல்லா சூரியன் வெட்ட வெளிச்சமா இருக்கு. நட்சத்திரத்தை என்ன முடியுமா? இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அவன் அதை விசுவாசித்தான்னு கீழே இருக்கு. நான் பார்க்கல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் சொல்றாரு, அங்கே அது இருக்கிறது. எப்ப பார்க்கவே இல்லைன்ற எப்படி நம்புற? அவ்வளவுதான், சொன்னது கர்த்தர். நட்சத்திரமே இல்லையே, வரும், ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த நேரம் வரும்போது நட்சத்திரம் வரும், கண்களால் நீ காண்பாய், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சொல்லும் போது அது தெரியாது. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு,
உங்களுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்க, கர்த்தர் சொல்றதை செய்யுங்க. இல்லை எனக்கு இது பார்க்கறதுக்கு சரியா வராம தெரியல, கர்த்தர் சொல்லிட்டாரா, ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க, தப்பே கிடையாது. 2 தடவைக்கு 3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. மழையும் அது பனி தோல் மேலே பெய்ய வேணான்னு கேளுங்க, உங்க இஷ்டம். பனி தோல் மேலே மட்டும் பெய்யணும்னு கேட்டுக்கோங்க, உங்க இஷ்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கோங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதை செஞ்சிடுங்க. கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அழைத்த ஊழியத்துக்கும் அழைக்காத ஊழியத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒருவன் பார்த்து தரிசித்து நடப்பான், ஒருத்தன் விசுவாசிச்சு நடப்பான். விசுவாசித்து நடக்கிறதுக்கு பேர் தான் கர்த்தர் அழைத்த அழைப்பு. 2வது, கர்த்தர் அழைத்த அழைப்புல ஒரு மிக முக்கியமான காரியம் வெளிப்படும். என்ன வெளிப்படும்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இந்த அனுக்கிரகம் யாருக்கு? லோத்துக்கு. ஆனா லோத்து சோதமுக்கு ஆண்டவர் சொல்லி வரல. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் சொல்லி சோதமுக்கு லோத்து வரல. அவர் தரிசிச்சு பார்த்து, ஓ ஆமா இந்த இடம் நல்லா இருக்கு, அவரா செலக்ட் பண்ணி வந்தவர். இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த விஷயத்தில் உனக்கு நான் என்ன செய்தேன்? அனுக்கிரகம் பண்ணினேன். அப்ப பல நேரங்களில் ஊழியத்திலே நமக்கு தெரிகிறது இந்த ஊழியம் கர்த்தர் அழைக்கல, ஒன்று தெரிஞ்சிருச்சு. 2, அவங்க ஊழியம் பண்றத பார்த்தீங்கன்னா பைபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. 3, அவங்க ஊழியம் பண்ற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னா கன்ஃபார்மாக கர்த்தர் சொன்னது இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தன் புல்பிட்டில் ஏறி சினிமா பாட்டு பாடுறான் ஒர்ஷிப்பில், கர்த்தர் சொல்லுவாரா? கர்த்தர் அப்படி பாட சொல்லுவாரா? கன்ஃபார்மாக சொல்ல மாட்டார் இல்லையா? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதுக்கு தானே இடம். ஒருத்தன் இங்கே ஏறி சினிமா பாட்டு பாடுறானா அது தேவன் சொன்னதா இருக்குமா? இருக்காது தானே. இந்த இடத்துல ஒரு வார்த்தை தப்பாக பேசினா கூட ஆவியானவர் அடிப்பார். அதாவது கிருபையின் காலத்தில் திருத்துவார். நியாயப்பிரமாணம் வந்தால் அடி விழும், கிருபையின் பிரமாணம் வந்தால் திருத்துவார். அவ்வளவு கான்சியஸாக இருக்கிற தேவனுடைய புல்பிட்டில் ஒருத்தன் பாடுறான், ஒருத்தன் சினிமாக்கார மாதிரி ஆடுறான், இன்னொருத்தன் கள்ள உபதேசம் பேசுகிறான், ஒருத்தன் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறான், அபத்தமாக பேசுகிறான். அப்படி இருக்குல்ல, இப்போ எல்லாமே இருக்குதானே. அபத்தமாக பேசுகிறான். ஆனால் அந்த மினிஸ்ட்ரியை பாருங்க, அதில் ஒரு அனுக்கிரகம் இருக்கும். இப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வருது, இவ்வளோ பண்ணுறான் ஆனால் அந்த மினிஸ்ட்ரியில் இப்படி நடக்குதே, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதே. இப்போ நமக்கு என்ன சந்தேகம்? கர்த்தர் சொன்னாரா இல்லையா? முதல்ல ஒருவேளை கர்த்தர் சொல்லி இருப்பாரோ? சினிமா பாட்டு பாடுறது கூட தேவ சித்தம் தானோ? எப்படி சொல்றீங்க? அவன் சொன்னவன் BMW வாங்கிட்டானே இல்லையா? சொன்னவன் BMW வாங்கிட்டான். வாங்கிட்டு என்ன சொல்றான்? நான் நினைச்சேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த நல்லா ஊழியம் பண்றான்ல, அவனுக்கு பைக் ரிப்பேர் ஆகி நிக்குது. வர வழியில 100 ரூபாய்க்கு கூட பெட்ரோல் போட அவனால முடியல, கஷ்டப்பட்டு போடுறான். ஏதோ ஒன்று உருட்டி பெரட்டி வாழ்க்கை ஓடுது. இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது? பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது? BMW வச்சிருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், 2 வீலர் போறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. இப்போ எந்த ஊழியம் கர்த்தர் சொன்னது, எந்த ஊழியம் கர்த்தர் சொல்லாதது? என்னப்பா அது ஒரே சந்தேகமா இருக்குது. இப்படி இப்போ இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா லோத்துக்கள் தான் நல்லா இருக்கிறார்கள். லோத்துக்கள் சூப்பரா இருக்கான். அவன் சொல்ற சாட்சியெல்லாம் கேட்டா ஆபிரகாமுக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா இது, பிரிஞ்சு போனவன் இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கான், கர்த்தர் சொல்லி வந்தோம் நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கிறோமே. இப்போ உண்மையிலே லோத்து போனதான் கரெக்டோ? பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியுது. ஆபிரகாம் ஊழியம் வேற மாதிரி இருக்கு, ஆனால் லோத்துவின் ஊழியத்தில் அனுகிரகம் இருக்கு. பார்க்குறவங்களா சொல்றாங்க கர்த்தர் கூட இருக்கிறார். நமக்கே என்ன வருது? சந்தேகம் வருது, இதுல எது சரி? அப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். லோத்துக்கு அனுகிரகம் உண்டு. லோத்துக்கு என்ன உண்டு? நிச்சயம் அனுகிரகம் உண்டு. ஏன் தெரியுமா? கர்த்தர் துர்மார்க்கனை கூட அழிக்க வேண்டும் என்று விரும்பாத தேவன். நல்லதோ கெட்டதோ இவன் ஊழியத்துக்கு வந்துட்டான். இவன் எதுக்கு வந்துட்டான்? அவன் என்ன விரும்புறான்? உலகத்தின் ஆசீர்வாதத்தை விரும்புறான். அவன் ஊழியம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கர்த்தர் உனக்கு வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். ஆண்டவர் சொல்ல குடுறான்ட்டார். என்ன ஆண்டவரே அவனுக்கு கொடுக்குறீங்க? குடுறா, எல்லாத்தையும் குடுறா. என்ன கேட்குறான்? கொடு. என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடு. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே காடை கொடு. ஆண்டவரே காடை நல்லா கொடு, மூக்கு வழியா வர வரைக்கும் கொடு.
இன்னைக்கு நிறைய லோத்துகளுக்கு ஆசீர்வாதம் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. காடை வருது பாருங்க அடிச்சு. அவன் நினைச்சுக்கிட்டான், மோசே நீ நடத்தின போது பார்த்தியா வெறும் மண்ணா, நாங்கள் பார்த்தல போராட்டம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சு, முடிவு பண்ணிட்டான் நாளைக்கு அடுத்த போராட்டம் எல்லாம் ரெடி ஆயிருங்க. மறுநாள் காலையில் அடிச்சாரு பாருங்க, ஒரு அடி, செம்ம அடி. தேவன் அதிகமாய் கொடுக்கிறார் என்றாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கத்தான் வேண்டும். தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். எங்களுக்கு மிகுதியாகவும் வேணாம், குறைவாகவும் இருக்க வேண்டாம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. அது மன்னா காலத்துலேருந்து அதான் தேவன் ஃபார்முலா. உனக்கு எவ்வளோ வேணும் எடுத்து சாப்பிடு, நாளைக்கு வைக்காத, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வரும். இன்னைக்கு என்ன தேவை அது வரும். அதிகமாக வருது, நிறையா வருது. ஓ, ஏலி பெரிய ஊழியக்காரரா, சாமுவேல் பெரிய ஊழியக்காரரா? கணக்குப்படி, நம்ம கணக்குப்படி ஏலிக்கு வயசு ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தி. ஆனால் சாமுவேல்கிட்ட தான் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் நீங்கள் ஒருத்தன் கிடையவே கிடையாது. தேவனால் நடத்தப்படுகிறவன், தேவனால் நடத்தப்படாதவன், அந்த ஊழியக்காரங்க தான் இருக்கிறாங்க. அப்போ லோத்து மாதிரி ஆட்களுக்கு ஏன் இவ்வளோ வருது? அப்போ எங்களுக்கு என்ன ஆண்டவரை வச்சிரு? நமக்கு கேட்குறோம்ல, எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். லோத்துக்கு அனுகிரகம் கிடைச்சிச்சு, ஆனா ஆபிரகாமுக்கு ரெவலேஷன் கிடைச்சிச்சு. நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பரலோகம் ஆபிரகாமை நம்புது பாருங்க. பரலோகம் சொல்லுது, நான் இன்னைக்கு சொல்றத இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை அவனுக்கு, இன்னும் ஒரு பிள்ளை இல்லை. வசனம் சொல்லுது, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். என்ன ஒரு நம்பிக்கை பரலோகத்துக்கு ஆபிரகாம் மேல பாருங்க. உனக்கு தப்பிக்கிறதுக்கு அனுகிரகம் கிடைச்சது தம்பி. நீ வாழ்றதுக்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ சர்வைவல் பண்றதுக்கு உனக்கு கொடுக்கறதுனால நீ தேவனால் நடத்தப்படுகிறவன் என்ற அர்த்தம் அல்ல. நீ நீதிமானை கூட இருக்கலாம், ஆனா தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யாதவன். நீ ஊழியத்துக்கு வந்ததுனால, கலப்பையில கை வச்சதுனால பரலோகம் உன்மேல் அனுக்கிரகமாய் இருக்கிறது. ஆனால் உனக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆபிரகாம் யார் தெரியுமா? பரலோகத்தினுடைய நம்பிக்கையை பெற்றவன். நான் வேணாலும் லோத்துவ மாதிரி பயங்கரமா பிள்ளை இல்லாதவனா இருக்கலாம், லோத்து மாதிரி பயங்கரமான காரியங்கள் செய்யாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், என்னை பரலோகம் நம்பும், என்னை நம்பி பரலோகம் பேசும், என்னை நம்பி பரலோகம் வெளிப்பாடுகளை கட்டளை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. என்ன நம்பிக்கை ஆபிரகாம் மேல பாருங்க. அந்த நம்பிக்கை உங்க மேலே என் மேலேயும் வரணும். அப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அமையணும். பூமியில எவ்வளவு ஆசீர்வாதங்கிறது பெரிய விஷயமே இல்லை. எவ்வளவு ஆசீர்வாதம் வேணா இருக்கட்டும், எவ்வளவு வச்சிருவீங்க இன்னைக்கு? உலகத்தையே நீங்க ஆதாயம் பண்ணிடுங்க, மொத்தமாகவும் வச்சுக்கோங்க. டோட்டல் உலகத்தையே பட்டா எழுதி நீங்க வச்சுக்கோங்க. எப்படியும் உங்களுக்கு ஆசை தீர போறது இல்லை இல்லையா? 2 வீடு இருந்தா 3ஆவது வீடு மேல ஆசை வரத்தான் செய்யுது. மொத்த உலகத்தையும் எழுதி கொடுத்தா என்ன கேட்பீங்க? நிலாவும் மார்ஸும் வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்களா, இல்லை அதுவும் நமக்கே கிடைக்குமான்னு தான் கேட்க போறீங்க. எப்படி உங்க ஆசை தீர போறதில்ல. 100 வச்சிருக்கிறவங்களுக்கு 150 சவரன் தேவைப்படுது, 150 வச்சிருக்கிறவங்களுக்கு 200 சவரன் தேவைப்படுது. எப்படி உங்க ஆசை தீர போறது இல்லை, கன்ஃபார்மா தீர போறது இல்லை. நீங்க லோத்துவா எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமியில எவ்வளவு அனுக்கிரகம் பெற்றவர்களா இருந்தாலும் சரி, பரலோகத்தின் நம்பிக்கையை பெற்றவனாய் இருந்தா மட்டும்தான் உங்களிடத்துல கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுது, நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. என்ன ஒரு நம்பிக்கை பரலோகத்துக்கு ஆபிரகாம் மேல. அவங்ககிட்ட என்ன இல்லை, அது என்ன இருக்குது என்ன இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. பிள்ளை இல்லை அதெல்லாம் விட்டுறியா? தேவன் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்ககிட்ட. சோதோம அழிக்க போறாரு, அதை யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இறங்குறவர் நேரம் வந்து அழிச்சிட வேண்டியதானே சோதோம? ஸ்ட்ரைட்டா இறங்க வேண்டியதானே சோதோமுக்கு? இறங்கி 2 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? இல்ல இல்ல இல்ல, நான் சோதோமை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த சம்பவத்தை படிக்கும்போது கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் சோதோமை ஒருவேளை அழிச்சிட்டேன்னா
ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வரும், ஐயோ லோத்து என்ன ஆனானோ, லோத்து செத்துட்டானோ, ஐயோ அண்ணன் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆபிரகாம் என்ன செய்வான்? வேதனைப்படுவான், துக்கப்படுவான். அந்த ஒரு நிமிஷம் வேதனை கூட ஆபிரகாம் படக்கூடாது என்பதற்காக வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நீதிமானை நான் அழிக்க மாட்டேன்ப்பா, அவங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் நீதிமானை கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன். இப்ப நைட்டு நிம்மதியா ஆபிரகாம் தூங்கியிருப்பான் பாருங்க. இல்லைன்னா மறுநாள் ஏஞ்சி சோதோம் அழியறத பார்க்கும்போது அவனுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? சோதோம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா லோத்து நீதிமான், கர்த்தர் அவனை காப்பாத்தி இருப்பார். இந்த ஆபிரகாமுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, ஆபிரகாம் ஒரு நிமிஷம் கூட துக்கமா இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். பல நேரத்தில் நீங்கள் தேவனுடைய அன்பை உணரணும். நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுவேன், என் ஊழியத்தில் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் துக்கமாக இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்குள் கர்த்தர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். எனக்கு எப்படி சரி பண்ணி கொடுத்துருவார்? தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படி ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருவார். ஆண்டவர் இன்னை வரைக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம துக்கமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்மகிட்ட ஆண்டவர் சொன்னது கவலைப்படாதிருங்கள் தான் சொன்னார். அதைத்தான் ஆபிரகாமுக்கு எதிர்பார்க்கிறாரு. அதைத்தான் உங்களுக்கும் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மட்டும் தேவ தரிசனத்தில் இருக்கீங்கன்னா, தேவ அழைப்பில் இருக்கீங்கன்னா, நீங்கள் துக்கப்படுகிறதை கர்த்தர் விரும்பவே இல்லை. சில நேரங்களில் லோத்துகள் போவாங்க, சில நேரத்தில் லோத்துகள் பிரிஞ்சு போவாங்க. காரியங்களை அப்படிலாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்வார், அவனுக்கு நான் அனுக்கிரகம் பண்ணியிருக்கேன், காரணம் அவன் ஊழியத்துக்குன்னு வந்துட்டான், அவன் என்ன நம்புறேன்றான், என் பேரை சொல்லிட்டான்பா. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, இந்த கும்பலாக ஆஃபீஸுக்குள்ளே நுழைவாங்க. நுழையும் போது தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு உள்ளே வந்துடுவான். அப்புறம் உள்ளே வந்து கேட்பாங்க, சார் அவர் உங்கள் பேரை சொல்லிட்டு தான் சார் வந்தார், எனக்கு அவனை தெரியவே தெரியாதப்பா, உங்கள் பேரை சொன்னாங்க தான் சார் உள்ளேயே விட்டோம், இல்லைன்னா எப்படி சார் விடுவான் சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் இவன்லாம் ஆண்டவர் பேரை சொல்லிட்டு உள்ளே வந்துட்டவன். ஆண்டவர் பேரை சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், என் பேரை சொல்லிட்டான், விட்டு தொலை. லோத்து வச்சிருக்கிற அத்தனையும் ஒழிஞ்சு போகும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம், ரெவலேஷன் ஒளிஞ்சே போகாது. இந்த ஊழியத்துக்கு வந்தபோது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், தம்பி நீ இந்த ரெவலேஷன் எடுக்கிறத விட இந்த ஹீலிங் கிஃப்ட்டு, இந்த மாதிரி ப்ராஃபஸி கிஃப்ட்டு, இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளு, அதுதான் ஊழியத்தில் நல்லா மேலே வர்றதுக்கு உதவும். இந்த மாதிரிலாம் நீ ரெவலேஷன் பேசினா ஒரு வயலையும் கேட்க மாட்டான்னாரு. கர்த்தருக்கு உயர்த்துவது ஒன்றும் பெருசே கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் விட நீங்கள் வேதம் வாசிக்கும் போது ஒரு ரெவலேஷன் கிடைக்கும் பாருங்க, ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் பாருங்க, கர்த்தர் சொல்லி கொடுப்பார் பாருங்க, அந்த நேரத்தில் உங்கள் ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும் பாருங்க, அது நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் மாறவே மாறாது. தேவ சமூகத்தில் உட்காந்து வேதத்தை வாசிக்கும் போது ஒரு ரெவலேஷன் கொடுப்பாரு, ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பாரு. சில நேரத்தில் கேள்வி கேட்பாரு, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த கேள்வியை மண்டையை குடையும் ஒரு நைட்டு ஃபுல்லாக. மறுநாள் காலையில் ஜெபிக்கும் போது அதுக்கான பதில் கொடுப்பார் பாருங்க, அப்படியே ஆத்மா களி கூறுறோம். அதான் வசனத்துக்கு உள்ள பவர். ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவுக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், ஆனால் உனக்கு ரெவலேஷனே கொடுத்து வச்சிருக்கிறேன், உன்னோடு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். லோத்துக்கிட்ட தூதர்கள் பேசுகிறாங்க, உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு நிற்கிறேன். அல்லேலூயா. ரெண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரனிடத்தில் கர்த்தர் பேசுவார். அவன் ஊழியங்களிலே வெளிப்பாடு இருக்கும். அந்த வெளிப்பாடு எப்பேற்பட்டதாக இருக்குன்னா, அநேகரை மீட்கத்தக்கதாக இருக்கும். லோத்து பண்ணதுக்கு மீட்பு வேற, ஆனால் ஆபிரகாம் பண்ண ஜெபம் எவ்வளோ பெரிய மீட்பு. கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன், சரியா? இப்போ லோத்து உடைய முடிவு என்னவாக இருந்தது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். வாசிக்கிறோம் இல்லையா? அதே 19ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசி. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி, அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இப்போ லோத்து மினிஸ்ட்ரிக்கு வந்தாரு. இப்போ மினிஸ்ட்ரியோடைய முடிவு இதுதான். நல்லா இருந்துச்சு. போகும்போது சோதம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் போது, ஓ அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பயங்கர கிராண்டா இருக்கு, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, தேவனுடைய தோட்டத்தை போல எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக, ஓ பயங்கரம். போக போக நல்லா போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் எங்க இருக்க? சோதோம்ல இருக்கேன். ஓ சோதோம்ல மினிஸ்ட்ரியா? ஏன் தெரியுமா? அழிக்கிறதுக்கு முன்னாடி சோதோம் எப்படி இருந்துச்சான்?
எகிப்தை போல தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். நியூயார்க் சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், கலிஃபோர்னியான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டி அது. நீங்கள் எசேக்கியேல்ல வாசிச்சு பாருங்க, அவங்க கிட்ட இருந்த ஆகார திரட்சி அந்த அளவுக்கு இருந்துச்சான். ஆண்டவர் சொல்வார், அவங்ககிட்ட இருந்த பாவத்தில் ஒன்று ஆகார திரட்சிம்பார், சோதோம்து. அந்த அளவுக்கு பயங்கர வெல்த்து, செம்மையாக வாழ்ந்துட்டு இருக்கான். மினிஸ்ட்ரி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்தது. நியாய தீர்ப்பின் நாளில் லோத்து புறப்படும் போது பார்க்கிறாரு, அவர் அங்கே எதெல்லாம் மேன்மை நினைச்சாரோ எல்லாம் போயிடுச்சு. எதெல்லாம் அவர் தங்க சம்பாரிச்ச நினைச்சாரோ எல்லாம் போச்சு. இப்போ புறப்பட்டு அவர் வெளியே வரணும். வெளியே வரும்போது 3 பேரோட வெளியே வராரு. வந்து முடிச்சு கடைசியாக ஒரு இடத்துல திரும்பி பார்க்குறாரு, 2 தான் இருக்குது, 1 காணோம். 3 நினச்சிக்கிட்டு வந்தார். வந்து பார்த்தா, யோசித்து பாருங்க, லோத்துவின் மேலே ஆபிரகாமுக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே வர்றாரு, 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ. எத்தனையில் வந்து நிறுத்தினார்? 10ல் வந்து நிறுத்தினார். அதாவது ஆபிரகாமுக்கு என்ன நம்பிக்கை, லோத்து என்ன பண்ணியிருப்பான், ஒரு 10 நீதிமானாவதி அங்கே என்ன பண்ணியிருப்பான், உருவாக்கி இருப்பான், செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி லோத்தின் மேல ஒரு நம்பிக்கை. அதுக்கு மேலே அவர் நிறுத்திட்டார், கேட்கல. கர்த்தர் சொல்லலை ஆபிரகாம் இதான் லாஸ்ட்டு, இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லலை. ஆபிரகாம் தான் சொன்னார், ஆண்டவரே இன்னும் ஒரு விசை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10ஓட நிறுத்திட்டார். என்ன ரீசன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை, ஓ லோத்து எப்படியும் ஒரு 10 பேராவது இருப்பாங்க. லோத்து மனைவி 2 பிள்ளைங்க, வேலைக்காரங்கள்லாம் சேர்த்தா. ஏன்னா ஆபிரகாம் வேலைக்காரங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணுறவன். ஆபிரகாம் யார்? வேலைக்காரங்களுக்கும் சேர்த்து விருத்த சேதனம் பண்ணுறவன். தன் வீட்டார் அந்நியர் யார் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் லோத்தும் பண்ணியிருப்பார் போல. ஸோ ஒரு 10 பேராவது இருப்பாங்கன்னு அமுச்சு விட்டா, உள்ளே போய் பார்த்தா 4 தான் தேறிச்சு. சரி 4 வந்துக்கிட்டு இருக்குன்னு வந்துட்டு ஒரு இடத்துல திரும்பி பார்த்தா 2 தான் இருக்குது, 4ஆவதை காணும். 3ஓட வந்தார், காணும். இதான் லோத்தினுடைய முடிவு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு படாடோபமாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஜனங்க பேர் புகழ்றாங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் ஊழியத்தினுடைய மிக முக்கியமான காரியம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். நிறைய பேர் ஓடினாங்க, பாதியிலே ஓடிட்டாங்களாமா. பவுல் சொல்றாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். தொடங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நல்ல பாட்டு ஒன்று இருக்கு, ஓட்டம் தொடங்கின பேர்கள் அதிகம், மெட்டம் மெதுவாய் போனால் கூட்டம் நிறுவாய். ஒரு நல்ல பாட்டு இருக்குது. கூட்டம் புதிது என்று சிலர் கூறினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். ஆரம்பிக்கும் போது அப்படியே நல்ல ஒரு வேகம், பயங்கர ஜாலி, சந்தோஷம். ஓ ஊழியம் அப்படி போகுது இப்படி போகுது. ஒரு 10 பேர் வந்துடுவாங்க டக்குன்னு ஆரம்பித்த உடனே. பார்த்தீங்களா, இதான் காட்ஸ் வில். வந்த உடனே அப்படியே 10லேயே நிற்கும். ஆண்டவர் கூப்பிட்ட ஊழியம் வேறு. இப்போ ஆபிரகாம் ஒரு நாள் தேசத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆபிரகாமுடைய சந்ததி தேசத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. எவ்வளோ பேர் போனாங்க பாருங்களேன், வாசிங்க. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்பப்பிறப்பாய் இருந்து அவன் மூலமா எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். அடுத்து யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். எத்தனை பேர் போனாங்க? 70 பேர் போயிருக்கான் பாருங்க. ஒரே ஒருத்தனா உள்ளே நுழைஞ்சான் கானானுக்குள்ள, அவனும் அவன் மனைவியுமா. ஒரு நாள் வெளியே போகும்போது 70 பேராக வெளியே புறப்பட்டு போனார்கள். அந்த 70 பேர் 5.5 லட்சம் புருஷராய் மாறினார்கள். அந்த 5.5 லட்சம் புருஷர் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இத்தனை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறி இருக்கிறோம். அந்த ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதியார் கொள்ளும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. லோத்துவின் சந்ததி எங்க? லோத்துவின் சந்ததி 2 பேர். அந்த 2 பேருமே என்னவாயிட்டாங்க? தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. 10 தலைமுறை கழித்து சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. ஒரு சந்ததி மோவாபியர் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க ரூத்து வழியாக. அம்மோனியர்கள் இன்னும் பிரச்சனையாகி போச்சு. எதுக்கு சொல்கிறேன்? ஊழியம் ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆனால் ஊழியம் எங்கே போகிறது, என்ன முடிக்க போகுது, அதான் முக்கியம். யார் வேணாலும் தொடங்கலாம். ஒரு நாள் போய் நிற்கிறாங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரமக்காரரே என்னை விட்டு உங்களை அறியேன். வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் ஊழியம் பண்ணி கடைசியில் கர்த்தர் தெரியாதுன்னாருன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார். அப்போ தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை அறியன்னா என்ன அர்த்தம்? என் ஐ சைட்லேயே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். நான் என்னுடைய பார்வைக்கே நீங்கள் யாருமே இல்லை. எல்லாம் எங்கே? நீங்களாம் வேறு எங்கேயோ ஊழியம் பண்ணியிருக்கீங்க. இல்லைப்பா, உங்கள் நாமத்தை தான்மா யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணியா? என் நாமத்தில் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னா கிடைச்சிச்சா? ரைட், ஓகே, ஃபினிஷ். அதற்கான பலன் இங்கேயே கொடுத்துட்டேன் உனக்கு. நீ செஞ்ச வேலைக்கான பலன் இங்கேயே கொடுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இங்கே பலன் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களைத்தான் கர்த்தர் பலனாக வைத்திருக்கு. அவங்கள மாதிரி நமக்கு இங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது, இருக்கவும் வேண்டாம். நான் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவையோ அது இருந்தால் போதும். தேவைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லை. இன்னொரு குரூப் இருக்கு, அவன் தேவைக்கு வச்சுக்காம ஊழியத்துக்கு கொடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க, மிஷினரிகள். அவங்கள விட்டுருங்க, அந்த இடத்துக்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது நம்மளால். சில மிஷினரிகள்லாம் தங்கள் தேவையை கூட கவனிக்காமல் எல்லாவற்றையும் விற்று ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறா. இன்னைக்கு ஒரு கூட்டம், எந்த கூட்டம்? லோத்து கூட்டம். இப்படி தான் இருக்குது. ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் எது தரிசனத்தோடு கூட அழைக்கப்பட்டது, எது லோத்துவின் அழைப்பு. எவன் அவனா வந்தவன் மாத்திரமல்ல, சிலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் கூட வந்தவங்களை கூட இருக்கட்டும், வந்துட்டீங்கன்னா உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு ஊழியம் பண்ணி பாருங்க, இந்த தேவன் ஒரு நாளும் உங்களை தள்ளவே மாட்டார். சில நேரத்தில் வந்துடுறோம்ல, சிலர் கேட்பாங்க, ஐயா நான் அழைப்பு இல்லாமல் வந்துட்டேன் போல. இப்பவும் சொல்கிறேன், அழைப்பு இல்லாமல் வந்துட்டா கூட கர்த்தர் தள்ளுகிற தேவன் கிடையாது. அவன் உண்மைக்கு தக்கதாய் அவனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சில ஆட்கள் அழைப்பு இல்லாமல் வராங்க, ஆனால் எவ்வளோ உண்மையாக ஊழியம் பண்ணுறான் தெரியுமா? அவ்வளோ உற்சாகமா அவனை ஓடி கீடி கரைச்சி பரலோகமே அவனை பார்த்து மிரண்டுறது. இந்த பையன் நல்லா ஊழியம் பண்ணுறானே. கர்த்தர் அழைத்த அழைப்பினுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். 2 பேரையும் தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் அழைப்பு ஆபிரகாமுடையது. லோத்துவினுடைய ஊழியத்திற்கும் ஆபிரகாமின் ஊழியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லோத்து போயிருந்தார் சோதோமுக்கு. ஒருவேளை அவர் நினச்சிருந்தா அங்கே எத்தனை பேர் ஆதாயம் பண்ணியிருக்க முடியும்? ஒரு 10 நீதிமானை ஆதாயம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் லோத்துவின் ஊழியம் ஒன்றுமில்லாமல் முடிந்தது. ஆனால் ஆபிரகாமின் ஊழியம் 70 பேரோடு எகிப்துக்கு போச்சு. 70 பல லட்சமாக மாறிச்சு. எகிப்தில் பல லட்சம் இன்னைக்கு கோடியாக மாறி இருக்கிறது. இதுதான். ஒருவேளை ஆபிரகாம் பண்ணும்போது ஊழியம் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் பண்ணும்போது என்ன தெரியுமா? ஆபிரகாம் முடிக்கும் போது என்ன தெரியுமா? வசனத்தின்படி கணக்குப்படி எபிரேயரில் வாசிக்கிறோம் 11. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான்னு இருக்கு. அப்படி அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபு பிறந்துட்டார். ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு ஒரு 15 வயசு கணக்குப்படி. ஸோ ஆபிரகாம் முடிக்கும் போது பார்த்தா பையன் பேரன் இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஈசாக்குக்கு 2 பசங்க, ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. 2 பேருக்கும் 15 வயசு தான், கல்யாணம் ஆகலை. அப்போ ஆபிரகாம் பார்த்தது என்ன? பையனை பார்த்தாரு, 2 பேர பிள்ளைகளை பார்த்துருக்கிறார். மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகள் அது வேற. கர்த்தர் வாக்கு பண்ணினதில் ஒரு 3 பேரை தான் பார்த்தாரு. ஆனால் இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக புறஜாதியாருக்குள் வந்து உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பிள்ளைகள். இதுதான் ஆபிரகாம் ஊழியத்தினுடைய முடிவு. இந்த முடிவு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம எத்தனை பேரை மினிஸ்ட்ரியில் பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை உருவாக்கிக்கிட்டு போகிறோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒன்று மட்டும் நினைப்பேன் எப்போவுமே, நான் பில்லி கிரகமாக மாறணும் ஆசைப்படணும், முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், நம்ம ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகமை உருவாக்கி விட்டு நம்ம போகலாம். அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுறோம் பில்லி கிரகம் மாதிரி ஊழியம் பண்ணணும்னு, முடியாது, முடியலை. ஒரு வேளை பிரயாசப்பட்டு செய்யலாம். ஒரு வேளை முடியாவிட்டாலும் நம்முடைய ஊழியத்தில் ஒரு பில்லி கிரகமை உருவாக்கணுங்கிற எண்ணம் வரணும். யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நின்றுட்டார். அவன் பண்ணதில் எங்கே யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார்ல. அதில் யூதா வந்துட்டா, யூதாவில் இயேசு வந்துட்டார். நடுவில் தாவீது வந்துட்டார். எத்தனை ஜெயின்ஸை உருவாக்கிட்டான் பாருங்க அவன். இதுதான் மினிஸ்ட்ரி. அந்த மாதிரி தான் உங்களுடைய என்னுடைய ஊழியமும் முடிவடையணும். இந்த ஊழியமும் அப்படித்தான் முடிவடையும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில்? கர்த்தர் எத்தனை வருஷம் நடத்தி கொண்டு வந்துட்டார்.
ஒருவேளை இத்தனை வருஷம் கடினமான பாதைகளாக இருந்திருக்கலாம், கண்ணீராக இருந்திருக்கலாம், போராட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றது, உனக்கு ஒரு உற்பவ காலம் இருக்கிறது. அப்பொழுது அநேக பிள்ளைகளை பெறும்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை இதுவரைக்கும் பிள்ளைப்படாத மலடியா இருந்தாலும் வசனம் சொல்லுது, மகிழ்ந்து களிகூறு, அநேக பிள்ளைகளை பெறும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். 70 பேரை வெளியே கூட்டிட்டு வந்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நமக்கும் அப்படி நடக்குமா? நமக்கும் நடக்கணும். இது ஓட வேண்டிய காலம், இது விதைக்க வேண்டிய காலம், இது ஓய்வெடுக்கிற காலம் இல்லை. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கு. வருவேன் என்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது நம்ம எத்தனை பேரோட அவரை சந்திக்க போறோங்கிறதா முக்கியம். லோத்து மாதிரி 3 பேரை நினைச்சுக்கிட்டு 2 பேரோட போகக்கூடாது. 70 பேரோடு கூட அவன் புறப்பட்டு போனான். அது லட்சமாக மாறியது. அதே மாதிரி தான் நாம இயேசுவை சந்திக்க போகும்போது லட்சமா போகணும். லட்சங்களை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு மரியாதை கூப்பிட்டாரு, ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிட்டாரு, ஒரு கிராமத்தையே அவ கூட்டிட்டு வந்துட்டான். ஒரு பிசாசு பிரச்சனை விடுதலை ஆக்கினாரு, அந்த கிராமத்தையே அவன் கர்த்தருக்குள்ள நடத்திட்டான். நம்ம ஒருத்தரை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, இந்த பகுதி முழுக்க கர்த்தர் கரத்துல கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். கர்த்தர் உங்களை என்னையும் அப்படி ஆசீர்வதிக்கணும், இந்த சபையை அப்படி ஆசீர்வதிக்கணும். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லா கரங்களை உயர்த்தி. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் ஒருமித்து உமது பாதப்படிக்கு வருகிறோம். எங்கள் சபையில் ஆண்டவரே, இந்த இடத்தை நீர் ஸ்தாபித்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் முகாந்திரம் இல்லாமல் சபையை கொண்டு வர மாட்டீங்க ஆண்டவரே. இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆண்டவரே. இந்த சபையின் மூலமாக என்னென்னலாம் செய்ய வச்சிங்களோ அதெல்லாம் செய்து முடிக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் வரும்பொழுது திரள் கூட்டத்தை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.